அவுதுல்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 645வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 645வது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை உங்களுக்கு தருகிறோம். இது அக்டோபர் 7, 2023 தாக்குதலை ஏற்பாடு செய்த முகமது தைஃப் ஷஹீதுடைய நாள் என்பதனால் அதிகமான பல தாக்குதல்களை பாலஸ்தீன போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் தாக்குப்பிடிக்க முடியாமல் 3 இடங்களில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறி இருக்கிறது. அது அல் சைத்தூன், அல் துஃபா, சுஜையா ஆகிய இடங்களில் இருந்து. ஆனால் ஹமாஸ் நாங்கள் அதை நம்பவில்லை, அது ஒரு டாக்டிக்ஸாக இருக்கும் என்று தங்களது தாக்குதலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது, இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தலைவலி என்ன என்று சொன்னால், பல எலைட் யூனிட் படையிலே உள்ளவர்கள், அதாவது ரொம்ப அறிவுபூர்வமாக பயிற்சி செய்யப்பட்டவர்கள் என்பவர்கள் பலர் ஷஹீதானார்கள். பலர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்து விட்டார்கள். அவர்களெல்லாம் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இஸ்ரேலில் கடினமான வேலைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு அறிக்கையை, ஒரு கடிதத்தை இஸ்ரேல் பிரசிடெண்ட்டுக்கு எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் எங்களை பயிற்சி கொடுக்காத இடங்களிலெல்லாம் போய் முடியாததெல்லாம் செய்ய சொன்னார்கள். எங்களால் முடியவில்லை. நிறைய சகோதரர்கள் இறந்தார்கள். பியாண்ட் அவர் ட்ரைனிங், எங்களுக்கு பயிற்சி கொடுக்காத விஷயங்களை செய்ய சொன்னால் நாங்கள் எப்படி செய்ய முடியும்? அதை நாங்கள் செய்யவில்லை என்பதற்காக இங்கே வந்து எங்களை மிகவும் கேவலமான வேலைகளில் ஈடுபடுத்துகிறார்கள், தண்டிக்கிறார்கள். ஆகவே அதிலிருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். சாரா அல் குர்ஸு கான் யூனிஸுக்கு உணவுப் பொருட்களும் மற்றவையும் போவதை தடுத்தார்கள் என்பதை நேற்று காணொலியில் சொன்னோம். தொடர்ந்து தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் நேற்று ஒரு அவசர அறிக்கையை, SOS என்று சொல்வார்கள், சேவ் அவர் சோல்ஸ், அப்படி ஒரு பெரிய அறிக்கையை அல்லது பெரிய கூக்குரலை எழுப்பியிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு உணவும் தண்ணீரும் ஆயுதங்களும் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலால் கொண்டு கொடுக்க முடியவில்லை. அந்த சாரா அல் குட்ஸ் பிரிகேட்ஸு சலாவுதீன் ஸ்ட்ரீட்டை மிக அதிகமாக இஸ்ரேல் பயன்படுத்துகின்ற அந்த ரோட்டையும் பிளாக் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு உணவுப் பொருள் எங்கெல்லாம் இருந்து ரகசியமாக வருமோ அதிலெல்லாம் இருந்து அதையும் தடுத்து விட்டார்கள். ஆகவே இஸ்ரேலிய இராணுவத்தினர் உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் காசாவை போல ஸ்டார்விங் டு டெத்துன்னு சொல்ல முடியாது, பட்டினி கிடந்து சாவுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் கையில் இருக்கின்ற உணவு தீரும்போது அவர்களுடைய நிலை என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் எங்களுக்கு உணவு மட்டும் இல்லை, ஆயுதமும் இல்லைன்றிருக்க. ஆயுதம் என்னாச்சு? பறி போயிருக்கு என்பதுதான் உண்மை. ஆகவே அதில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. அதை இஸ்ரேலிய இராணுவத்தினர் நாங்கள் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம், ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு விசாரணை நடத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்தது, அல் துஃபாவில் அல் காசம் பிரிகேட்ஸ் அடித்த அடியில் தான் துஃபாவில் இருந்து வெளியே வந்து விட்டதாக ஒரு செய்தி. ஆனால் பாலஸ்தீன டிஃபென்ஸ், சிவில் டிஃபென்ஸ் வந்து இல்லை, அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, ஒரு பம்மாத்து காட்டுறாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, அல் அபர்சான் காபிரா என்ற இடத்தில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் 18 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். அடுத்து, இஸ்ரேலுக்கு மிக சிக்கலான விஷயம் என்று இஸ்ரேலிய இராணுவம் ஒரு அறிக்கையை நெத்தன்யாஹு கொடுத்திருக்கிறது. அது எல்லா பத்திரிகைகளிலும் வருகிறது. யோகோம், இஸ்ரேல் டுடே ஆகிய பத்திரிகைகளில் வந்திருக்கிறது. ரெண்டுமே இஸ்ரேலிய பத்திரிகைகள். ஹமாஸ் வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எப்படியாவது கொஞ்சம் இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்து விட வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய டாக்டிக்ஸை புதுசாக மாற்றிக்கிட்டாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, புதிதாக திடீர்னு ஏதாவது ஒரு சுரங்கப்பாதையில் இருந்து வருகிறார்கள், புல்டோசரையும் டேங்குகளையும் ஓட்டி செல்லுபவர்களை கைது செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதில் அவங்க தங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை பற்றி கவலைப்படுவதில்லை. ஃபிதாயின் டைப் அட்டாக் என்று சொல்லுகிறார்கள்.
எதிரியை அழிக்கும் போது தானும் அழிந்தால் பரவாயில்லை என்பதைத்தான் ஃபிதாயின் டைப் அட்டாக் என்று சொல்வார்கள். அதில் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த நியூ ஸ்ட்ராட்டஜி நமக்கு பெரிய அதிர்ச்சியை தருகிறது. அடுத்தால என்னன்னா, எங்கெல்லாம் அவங்க ரீச் பண்ண முடியாதோ, அதாவது கொரில்லா வார்ஃபேர் தான், மறைந்திருந்து தாக்கும் தாக்குதலைத்தான் ஹமாஸ் இதுவரைக்கும் போராளிகள் குழுக்கள் இதுவரைக்கும் நடத்தி வருகிறது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அப்படி கொரில்லா வார்ஃபேரை கொண்டு செல்ல முடியாத இடங்களுக்கு மிசில் தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆக மொத்தமாக இஸ்ரேலிய இராணுவம் 24/7 ஆபத்துக்குள்ளால் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒரு எக்ஸாம்பிள், அப்ரஹாம் அசோலை என்ற இஸ்ரேலிய கமாண்டரை அவங்க பிடிக்கிறதுக்கு பயங்கரமான முயற்சி. அந்த கமாண்டர் ஆயுதங்களை எல்லாம் போட்டுக்கிட்டு தன்னுடைய ட்ரூப்ஸையும் விட்டுக்கிட்டு ஓடினார். கடைசியில் அவரோட ஆயுதங்களை கைப்பற்றி விட்டு அவரை கொலை செய்தார்கள். ஆக இந்த முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் கைது செய்ததாகத்தான், சிலரை கைது செய்திருப்பதாகத்தான் அந்த ஊடகங்கள் சொல்லுகின்றன. அதனால இப்போ இஸ்ரேல் இராணுவம் என்ன அறிக்கை கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால், ரொம்ப விஜிலண்டாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப விஜிலண்டாக இருக்கணும். ஒவ்வொரு அட்டாக்லையும், அதாவது ஹமாஸோட தாக்குதலில் நாம் அதிகமான இஸ்ரேலிய இராணுவத்தினரை இழக்கும் போது அவையெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அந்த விசாரணையில் இருந்து பாடங்கள் படிக்க வேண்டும். அவர்களுடைய புதிய டாக்டிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஹமாஸுடைய மிகப்பெரிய பலமே இப்பொழுது புதிய புதிய யுக்திகளை போர்க்களத்தில் தினமும் நடத்துவது. அதனால் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தளபதி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், புதுசாக இவங்க டாக்டிக்ஸை மாற்றும் போது களத்தில் நிற்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு நம்ம பாலிசி டிசிஷன்ஸ் இப்படி அப்படி போன்னு சொல்லி எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க அவங்களுடைய தாக்குதலுடைய வேகமும் விதமும் மாறுகிறது என்று சொல்லியிருக்கிறார். அதை எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு இந்த வேலையை முடிச்சிடணும்னு சொல்றாரு. அதுக்கு அவன் தயாராக இல்லை. வேற நம்ம நத்தியாகும். அடுத்தால இஸ்ரேலிய இராணுவத்துக்கு இராணுவத்தினுடைய இராணுவம் இன்னொரு பிரச்சனையை எதிர்கொள்கிறது. அதற்கு இஸ்ரேலிய பத்திரிகைகள் வைத்த பேர் ஹமாஸோடைய நியூ கேப்சர் ஆப்ரேஷன்ஸ். அதாவது நமது இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்வதற்கு ஹமாஸு கடைபிடிக்கிற அல்லது போராளிகள் கடைபிடிக்கிற வழிமுறையை அது ஒரு தலைப்பில் என்ன சொல்லுதுன்னா, புதிய இராணுவத்தினரை கைது செய்யும் புதிய நடவடிக்கை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஹாஸ்டேஜஸ் எத்தனை பேர் உயிரோடு இருக்கான்னு தெரியல. ஆனால் இன்னும் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தை கைது செய்ய முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். அப்போ அந்த ஆப்ரேஷன்லேருந்து தப்பிச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா, இஸ்ரேல் தன்னுடைய இராணுவத்துக்கு சொல்லியிருக்கு, ரொம்ப விஜிலண்டாக இருங்க, உங்களுக்கு இடையில கேப் வராமல் பார்த்துக்கிடுங்க, கம்யூனிகேஷனை முடிந்த வரைக்கும் 1 to 1 நீங்களே நேரடியாக போய் தகவல் சொல்லணும். நேரடியாக தகவல் சொல்றதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் உள்ளே மறைஞ்சிருந்து தாக்குறான், இல்லைன்னா மிசிலை விட்டு அடிக்கிறான். இந்த மிசில் தாக்குதலை பல இராணுவ நோக்கர்களும் இது ஒரு பயங்கரமான டாக்டிக்ஸ், 24 மணி நேரமும் இஸ்ரேலிய இராணுவத்தை துரத்தி அடிக்க முடியும் என்பது இந்த மிசில் தாக்குதலில் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறது. இது புதிய யுக்தியாக தெரிகிறது மட்டுமல்ல, நிறைய மிசில்களை, அதாவது ஏவுகணைகளை இஸ்ரேல் ஹமாஸ் போராளிகளும் மற்ற போராளிகளும் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் இது காட்டுகிறது. அவருடைய தாக்குதல் மிகவும் துல்லியமாகவே இருக்கிறது. அடுத்தால என்னமெல்லாம் இல்லை இஸ்ரேலிய இராணுவத்துக்குன்னு கேட்டால், சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை. அதை விட முக்கியம், இந்த எலைட் யூனிட், அதாவது புத்தி கூர்மை உள்ள படைப்பிரிவு என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களுக்கு எதிரிகளை எதிர்கொள்வதற்கான போதிய அளவு ட்ரைனிங் இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்னால் இதே காணொலியில், இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்கலாம் பிடிச்சி இராணுவத்துக்கு போகணும்னு சொல்லிட்டான். அதனால் அவங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் கூட ட்ரைனிங் கொடுக்கல. அங்கே போய் அதை இதை செய்யுன்னு சொல்லும்போது அவனுக்கு இதெல்லாம் எப்படி செய்கிறேன்னு தெரியல. அதனால் அதை தெளிவாக அவனும் அறிக்கையில் சொல்லிட்டான், நாங்கள் பியாண்ட் அவர் ட்ரைனிங், எங்களுடைய ட்ரைனிங் பயிற்சிக்கு அப்பாற்பட்ட விஷயங்களெல்லாம் எங்களை செய்ய சொல்கிறார்கள், எங்களால் எதுவும் சாதிக்க முடியவில்லை. தப்பி ஓடி வந்தால் இங்கே வந்த ஜெயிலும் மற்றபடி கடினமான வேலைகளையும் கொடுக்கிறார்கள். அடுத்தது ஷார்ட்டேஜ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸு. இப்பொழுது இன்றையிலிருந்து உணவும் ஒழுங்காக கிடைப்பதில்லை. உணவு வரக்கூடிய பாதைகளை அல்-குஸ் பிரிகேட்ஸ் தடுக்கிறாங்க. இல்லைன்னா உணவு வரக்கூடிய பகுதிகளில் அல்லது வாகனங்களில் என்ன செய்கிறாங்க, மிசில் வச்சு தாக்குறாங்க. அடுத்தால இப்போ ஒரு டாக்டிக்ஸ் என்னன்னா, இஸ்ரேலிய இராணுவம் இந்த
ஏபிசின்னு சொல்லக்கூடிய ஆர்ம்டு பர்சனல் கேரியரு புல்டோசர் இதுக்கு பின்னாடி எல்லாம் போகிறது இல்லையா. ஏன்னா நிலவெளி குண்டுகளே இல்லாத பாதைகளே இல்லை, அங்கே போனால் வெடிச்சு செத்துரும். அதனால நம்ம வந்து தனித்தனியாக பாதையில் போக வேண்டி இருக்கிறது. அங்கேயும் ஒன்றிலே மறைந்திருந்து தாக்குகிறார்கள், இல்லைன்னா மிசில் வச்சு வெடிகுண்டை போட்டிருக்காங்க, இல்லைன்னா மிசில் வச்சு தாக்குறாங்க. அதனால ஒரு பக்கம் நகர முடியல. ஷார்டேஜ் ஆஃப் எவாக்குவேஷன் சோல்ஜர்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ். அதாவது எவ்வளோ பணம் உழுதுன்னா, நேற்று நம்ம சொன்னோம் 4 ஆஸ்பத்திரி நிறைஞ்சிருக்கு நேற்று. அப்போ இந்த பணங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஹெலிகாப்டரும் இல்லை, அதில் வந்து பயணம் செய்து வந்து இவங்களை தூக்கி அதில் வைக்கிறதுக்கு படைப்பிரிவும் இராணுவமும் இல்லை. ஷார்டேஜ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ். இது இவ்வளவும் இஸ்ரேலு பத்திரிகைகள் மட்டுமல்ல, இஸ்ரேல் தலைமை இயால் அமீர் என்பவர் தளபதி இஸ்ரேலிய அந்த இராணுவ போர் அமைச்சரவைக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் ஆலோசனைக்கு இதை வைக்கிறோம், ஒன்றும் முடியவில்லை. அடுத்தால ஷிஃப்ட் டாக்டிக்ஸ். அவங்க அடிக்கடி தங்களுடைய இதை மாத்துறதுனால என்னால் ஃபீல்டில் வந்து கமெண்ட் கொடுக்க முடியல, இங்கே போ அங்கே போன்னு கொடுக்க முடியறது இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார். அடுத்தது வெஸ்ட் பேங்கில் சில தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த வெஸ்ட் பேங்கில் ஒரு அமெரிக்காக்காரனை கொலை செய்திருக்கணுமா இந்த செட்டிலேஸ் வந்தேரிகள். அவரை நேற்று அடக்கம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் பெரிய அளவில் அமெரிக்காவில் ஒரு பெரிய போராட்டம், அதை பற்றின விசாரணை நடத்த வேண்டும். அதை கொலை செய்த செட்டிலேஸ் வந்தேரிகளை கைது செய்ய வேண்டும் என்று. இப்போ எக்கச்சக்கமான வீடுகளை இடித்தான் என்பதை நேற்று சொன்னேன். இப்போ பாலஸ்தீன் அதாரிட்டி என்ன செய்துட்டு இருக்கான், அவனுடைய பார்வையில் உள்ளது. அவன் இஸ்ரேலுக்கு காலில் விழுந்துக்கிறாங்க. இதுதான் இப்போ கோரமான ஒரு நிலை. கொஞ்சம் பேர் ஆக்கிரமிப்பை ஏற்று சண்டை போடுறான், ஷஹீதாகிறான், பொதுமக்கள் ஷஹீதாகிறாங்க. அவன்கிட்ட வந்து அந்த மக்கள் எல்லாம் டிஸ்லொகேட் பண்ணிடுவான், அங்கேருந்து வெளியில் அனுப்பிடுவேன் என்று சொல்லும்போது அவனுடைய இராணுவ தளபதி சொல்லலாம், உயிரே போனாலும் அந்த மக்கள் காசா பகுதியை விட்டு வெளியே போக மாட்டாங்க, அதனால் அந்த திட்டம் நடக்கவே நடக்காது எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த மேற்கரையை பாதுகாக்க வேண்டிய பாலஸ்தீன் அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய முகமது ஃபத்தா அப்பாஸு இஸ்ரேலுக்கு உதவி செய்துட்டு ஒரு படையை அனுப்பினான் எங்க காசாக்கு, இவங்களுக்கு எதிராக சண்டை போட. இதை நேற்று நான் சொன்னேன். இப்போது நேற்று ஒரு இடிபாடுகளுக்கு இடையில் இருந்து 68 பிணங்களை எடுத்திருக்காங்க. இது இஸ்ரேலுடைய பிணம் இல்லை. யார் தெரியுமா? இந்த கூலிப்படை அபு சுவைபு இப்படி 4-5 படைகளை அனுப்பினான்ல, அதுவும் இவன் அப்பாஸ் அனுப்பின படையிலையும் உள்ளவங்க மொத்தமாக அழிந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலிய ஆம்புலன்ஸும் இஸ்ரேலு ஹெலிகாப்டரும் தான் வந்து அவர்களை 3 நாளைக்கு பிறகு அங்கிருந்து அந்த உடம்புகளை மீட்டு எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதில் என்ன பெரிய ட்ராஜடினா, 4 பேர் உயிரோடு இருந்தவனும் அந்த இடிபாடுகளுக்கு இடையில இந்த பிணங்களுக்கு இடையில 3 நாள் இருந்ததில் செத்து விட்டான். அப்படி ஒரு 71 எதிரியை முனாஃபிகளையும் நேற்று அளித்திருக்கிறார்கள். இதுதான் முத்தாய்ப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது காசாலையும் உலகத்தின் இதர பகுதிகளிலும் யாரெல்லாம் காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலைகளை, அதாவது மனித உரிமை குழுக்கள் என்ற பெயரிலும் மற்ற பெயரிலும் இதை ஆவணப்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஐசிசிக்கும் ஐசிஜேக்கும் கொடுக்கிறார்கள். அவர்களெல்லாம் பல அமைப்புகளை தீவிரவாத அமைப்புகள் என்று, அதாவது நியாயத்துக்காக போராடக்கூடியவர்களுடைய சேதாரங்களை அவர்கள் எப்படி கூட்டுப்படுகொலைகளுக்கு கைது செய்யப்படுகிறார்கள் என்று. அதில் ஒரு அறிக்கையில் ரொம்ப சோகமான செய்தி என்னன்னா, காசாவில் உள்ள குழந்தைகள் தண்ணீர் எடுக்க செல்லக்கூடிய தண்ணீர் குழாய்களுக்கு பக்கத்தில் இருந்த குழந்தைகளை குண்டு போட்டு அழித்திருக்கிறார்கள். இது நேற்று உலகத்தினுடைய மனசாட்சியை பெரிய அளவில் உலுக்கி இருக்கிறது. ஆக நேற்று அடிதாங்க முடியாமல் 3 இடங்களில் இருந்து பின்னேறியது. ஆனால் ஹமாஸ் வந்து நாங்கள் அவங்களை கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம், பின்வாங்குவது போல அவர்கள் மீண்டும், அதாவது பெய்த் ஹானூனுக்கு எத்தனையோ தடவை வந்துட்டாங்க, 6-7 தடவை, சுஜையா 7 தடவை வந்துட்டான். துஃபாவில் இருந்து இப்போ 3ஆவது தடவை 4ஆவது தடவை வெளியேறி இருக்கான். ஆனால் திரும்ப வருவான். ஏன்னா அவனுக்கு அந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கணுங்கிற இது இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஃப்ராண்ட்லேயும் ஏராளமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் இழக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.